ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு ரிவாஸ் ஃபேமிலி. இன்றைக்கி இந்த க்ரீமியான மட்டன் மும்தாசி ரெசிபி தான் செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் இப்போ ஒரு 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். இது கூடவே 1/2 கப் தயிர் போட்டுக்கிறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் ஒரு 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கிளறிக்கலாம். இப்போ நான் சொன்ன மிளகு, சீரகம், மல்லி இது எல்லாத்தையுமே ராவாக இருக்கக்கூடிய, அதாவது முழுசாக இருக்கக்கூடிய அந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நல்லா இடித்து தான் சேர்க்கணும். நல்லா தட்டி இடிச்சிட்டு தான் சேர்த்துக்கணும். எனக்கு அது பிடிக்காததுனால நான் பவுடராக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இடித்து கூட சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கிறேன். இப்போது இதையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் இது எல்லாத்தையும் ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். உங்களுக்கு டைம் இல்லைனா நீங்கள் ஒரு 1 ஹவராவது ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் குக்கரில் ஹோல்கரம் மசாலா எல்லாம், ஏலக்காய், கிராம்பு, பட்டை, ஸ்டார் அனீஸ், அப்புறம் பே லீஃப் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு இது கூடவே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மட்டனையும் சேர்த்து இப்போ இதில் ஒரு சின்ன டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு அண்ட் புதினா அண்ட் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி ஒரு 6லேருந்து 7 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ சைடில் 1 டம்ளர் அளவுக்கு வெந்நீர் கொதிக்க வச்சு அதில் ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் 4 பச்சை மிளகாய், அப்புறம் 4 கேஷ்யூஸ், முந்திரி பருப்பு இருக்குல்ல, இது எல்லாத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 4-5 பாதாமையும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா வெந்து வரட்டும். வெந்ததுக்கு பிறகு பாதாமோட தோலை நீக்கிட்டு மிக்சி ஜாரில் போட்டு இது எல்லாத்தையும் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட்டை மட்டன் வேக வச்சு வச்சுருக்கிறதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். ஒரு 2 கொதி வந்ததுக்கு பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாதாம் முந்திரி சேர்த்துருக்கிறதுனால நல்லாவே திக்காயிடும். அவ்வளோதான். இறக்குனதுக்கு பிறகு ஒரு ஸ்பூன் நெய், அப்புறம் கொத்தமல்லி இலை, புதினாலாம் சேர்த்து பரிமாறினீங்கன்னா க்ரீமியான மட்டன் மும்தாசி ரெடி ஆயிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அப்புறம் ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.